நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இதான் இருக்கக்கூடிய நான், மேரி ஆட்லின் என்கிற நான், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராகிய நான், ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவராகிய நான் இந்த பகுதியில் என்ன அந்த நேரத்துல இந்த மக்கள் கிட்ட நான் ஒரு வீடுகளா போய் பேசும்போது பெண்கள் கூறிய வார்த்தை, முதல்லயே நான் ஒரு சேவைங்கிற உள்ள ஒரு இடத்துக்குள்ள வரும்போது, அரசியல் என்கிற தளம் எனக்கு புதியதான தளம், அரசியலுக்கெல்லாம் வரணுமா, அதெல்லாம் ஒரு சாகடங்க, பொண்ணுங்க எல்லாம் அரசியலுக்குள்ள போனீங்கன்னா மிக தவறான விமர்சனங்களை எல்லாம் நீங்க பாப்பீங்கன்னு சொன்ன இடத்துல என்னுடைய முதல் பரப்புரையில நான் அழுதுட்டு போனேன். ஒரு அம்மாக்களும் சொன்ன வார்த்தை, என் பையன் கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேம்மா, படிச்சு ஒரு வேலைக்கு போவான்னு பார்த்தா மெக்கானிக் ஷெட்ல ஒரு கூலி வேலையில போய் நிக்கிறான், அவனுக்கு ஒரு வேலை கிடையாது. அதுல வரக்கூடிய வருமானத்தை வாங்கி என் வீட்டுக்கு சாப்பாடுக்கு செலவு செய்வான்னு பார்த்தா மதுக்கடையில பிராண்டி கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து எங்களை அடிச்சு சித்திரவதை செய்யறான். நிம்மதியான தூக்கத்தையே எங்களால பார்க்க முடியல. ஒரு தாயினுடைய ஒரு தந்தையினுடைய கனவு என்னங்க இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மேல சரியான ஒரு கல்வியை கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை நாளைக்கு இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு கல்வி ஒரு படிப்பு படிச்சு ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்கணுங்கிறது முதல் கனவு. இன்னைக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களை நம்பி இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு திமுக காங்கிரஸ் போட்டீங்களே. கடந்த தேர்தலையும் அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆமா, உண்மைதான். சரக்கு அடிச்சுட்டு பைக்ல போறான், வண்டியில மோதி உயிரிழந்து கிடக்குறான், விபத்துகள் அதிகமாக இருக்கு. குடி போதையால நடக்கக்கூடிய உயிர் இழப்புகள்ல இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குங்க தமிழ்நாட்டுல. அத்தனை இளைஞர்களும் குடிபோதைக்கு அடிமையாகி தன்னுடைய சுய எண்ணங்களையே இழந்து உயிர் போய் பல குடும்பங்கள்ல அனாதையாக இருக்கக்கூடிய நிலைமை. பல குழந்தைகளுக்கு தகப்பன்கள் இல்ல. எதனால? மதுக்கடையால. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மையான வாக்கு கனிமொழி அவர்களே. நீங்க சொன்னீங்க இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2021 தேர்தலில் வெற்றி பெற்றால் முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கு. நீங்க போட்டீங்களா? மது ஒழிப்புக்கு கையெழுத்து என்ன பண்ணீங்க? 4 மாவட்டங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்தீங்க மது விற்றதற்காக. அதிக மது விற்றதற்காக பாராட்டு சான்றிதழ் கொடுத்து ஊக்குவிச்சீங்க. தமிழக மாநிலத்தின் மக்களை ஏமாற்றினீங்க. மக்கள் ஏமாந்து நிக்கிறாங்க இன்னைக்கு. இவர்களுக்கே மறுபடியும் நீங்க போய் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்த போறீங்களா? ஒரு கடையை கூட மூடலையே. மாறாது, மதுக்கடையா மூடல. வீதிக்கு வீதி கஞ்சா இரவு 8 மணிக்கு மேல இல்ல, இப்பெல்லாம் 12 மணி மத்தியான பகுதியிலேயே கஞ்சாவை போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க வர்ற வழியில ஒரு காணொலி பாக்குறேன், யூடியூப்ல போட்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் 16 வயது பள்ளி மாணவி கஞ்சாவை போட்டுட்டு காவல்துறை குடிச்சு உட்கார வச்சு நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. உளறிக்கிட்டு இருக்கு. என்ன பேசுறோம்னே தெரியல அந்த பிள்ளைக்கு. 16 வயசு மாணவிக்கு கஞ்சா எங்க இருந்து வந்துச்சு? இந்த திமுக நாடக அரசு என்ன சொல்லுது? 0% கஞ்சா தமிழகத்துல. 0% கஞ்சா. எப்படி தமிழகத்துல ஒரு 16 வயது மாணவி கஞ்சா போட்டுட்டு காவல்துறையில போய் உட்கார்ந்து இருக்கா? இதெல்லாம் பொய்யா கோபால்? அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பழைய காலத்துல அது ஃபேமஸ் டயலாக். கோபால் இதெல்லாம் பொய்யா கோபால்? நீ சொன்ன 100%க்கு 0% கஞ்சா. நீ தெருவுக்கு தெரு இன்னைக்கு பள்ளி மாணவர்களும் இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் கல்லூரி வளாகத்துல கஞ்சாவுக்கு அடிமையாகி தெருவா சீரழிஞ்சு காவல்துறையில போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே. அவர்களுடைய எதிர்காலத்திற்கு திராவிட அரசு செய்த சாதனை என்னும் கஞ்சா விக்கிற பொம்பளையோட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க திமுக காரங்க. ஏங்க திமுக அமைச்சர்களும் திமுக எம்எல்ஏக்களும் கஞ்சா விக்கிற பொம்பளையோட போட்டோ எடுத்து போஸ்ட்ல போடுறாங்க, கஞ்சா விக்கிற ஆம்பளையோட
இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் திமுக நிர்வாகிகள். இவர்களை கைது செய்ய முடியாத ஒரு கடுமையான இழிநிலையில இருக்கக்கூடியது இன்றைய காவல்துறை. பரிதாபமா இருக்கு. 3 அண்ணன் இருக்கிறாங்க காவல்துறையில இருந்து. எவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக வர வேண்டும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் வந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க கைக்கே விலங்க மாட்டி போட்டு அவர்களாலேயே நடவடிக்கை எடுக்க முடியாத இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி இருப்பதுதான் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திருட்டு திராவிட கும்பலின் தலைவன் செய்த வேலை. இந்த சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? கழுவிப்படியாத கைக்கு சொந்தக்காரர் என்று அவர்களாகவே புகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அயோக்கியன் கையில இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு. அயோக்கியன் கையில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு தமிழக மக்கள் படுற பாருங்க. ஐயோ எங்க போய் சொல்றது? அடுத்த தேர்தலையும் வருவாங்க. அதே மாதிரி முக்கியமா சொன்னாங்க இவங்க தேர்தல் அறிக்கையில் நீட்டை ரத்து செய்யும் சூட்சமம் எங்க கிட்ட தான் இருக்கு. சொன்னது யாரு? தாத்தம் பேரை வச்சு வந்த அப்பன், அப்பன் பேரை வச்சு வந்த மகன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெற்றெடுத்த தவ புதல்வன் இன்றைய துணை முதல்வர், நாளைய முதல்வர் என்று ஒண்ணுக்கு அம்மன் ஜல்லிக்க பிரயோஜனம் இல்லாத ஒரு தற்கொலையை போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஆள் சொல்லுது நீட்டை ரத்து செய்யும் சூட்சமம் எங்க கிட்ட இருக்கு. நீட்டை நீ முதல்ல ஏன் ரத்து செய்யணும்? எங்க மக்கள் புரிந்து கொள்ளணும். எங்க 10ஆம் வகுப்புல தோல்வி அடைந்தா பல மாணவிகள் தற்கொலை செஞ்சாங்க, இளைஞர்கள் தற்கொலை செஞ்சாங்க. மாணவர்கள் தற்கொலைங்கிறது பரவலா பல காலங்களில் நடந்துச்சு. அதனால நீங்க என்ன 10ஆம் வகுப்பு தேர்வை மாத்தினியா? கிடையாது. இல்ல 12ஆம் வகுப்பு மார்க் தோல்வியில பல மாணவர்கள் இறந்தாங்க. நீ 12ஆம் வகுப்பு தேர்வை வந்து மாத்தினியா? கிடையாது. இல்ல இவர்களுக்கு பிரச்சனை மாணவர்களின் உயிரிழப்பு கிடையாது. நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு மருத்துவத்தை படிக்க வேண்டும்னா, மருத்துவத்துறையில உங்க பிள்ளைய சேர்க்கணும்னா இவர்கள் ஆட்சியில என்ன நடந்துச்சு? ஒரு சீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய், சீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் உங்கள் மாணவன் உங்கள் மகளும் நல்ல மதிப்பெண்ணே எடுத்திருந்தாலும் சீட்டு கிடைக்கணும்னா நீங்க 50 லட்சம் கொடுக்கணுங்க. இவர்களுடைய எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நீங்க கொடுக்கணும். ஆனா நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் இவர்களால மருத்துவத்துறை படிக்கக்கூடிய மாணவர்களிடம் கொள்ளையடிக்க முடியல. தகுதியான அத்தனை மாணவர்களும் இன்னைக்கு நீட் தேர்வை எழுதி அந்த பரீட்சையில பாஸ் ஆகி உயர் தரத்துல மருத்துவத்துறையை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு காரணம், அதனால் நீட் ரத்து. இதை எங்களுடைய பாமர மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பல அறிக்கைகள் சொன்னாங்க. மேஜரா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இவர்கள் பிஜேபிக்கு நீங்க மக்களே ஓட்டு போட்டுறாதீங்க, மதவாதம் புகுந்துடும். என்னங்க மதவாதம்? இந்த மூஞ்சிகளை எல்லாம் பாருங்களேன், எங்க மூஞ்சியெல்லாம் பாருங்க. எங்களை எல்லாம் பார்த்தா கலவரவாதிகள் மாதிரியாக இருக்கு. எங்களை அதெல்லாம் பாவங்க, பஞ்ச பாவங்க. உங்களை மாதிரி சாதாரணமான ஒரு குடும்பத்துல மீன் விற்கிறவருக்கு பிறந்த பொண்ணுங்க நானு. எங்க அப்பா தெருவா மீன் விற்கிறவர். எங்க அம்மா முந்திரி தொழிற்சாலையில இழுப்பு சுவாச முதலோட வேலை பார்த்து எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அந்த குடும்பத்துல இருந்து வந்து நான் இன்னைக்கு பிஜேபிக்காக ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த நான் வந்து நிக்கிறேன்னா எங்க மதவாதம் இருக்கு? எங்க மதவாதம் இருக்கு? எங்களெல்லாம் பார்த்தா என்ன மதவாதம் பாருங்க தெரியுது. இதெல்லாம் காமெடியா இல்லையா? இந்த தேர்தல் நேரத்துல பிஜேபி வந்தா மதவாதம் வந்துரும். கிறிஸ்தவர்களை ஓட்டு போடாதீங்க, முஸ்லிம்களை ஓட்டு போடாதீங்க. எல்லாம் பொய். பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த முதல்வர் பெருமாள்ங்கிற மாதிரி திருட்டு ரயில் ஏறி வந்த கலைஞர் குடும்பம் இன்னைக்கு இத்தனாயிரம் கோடி சொத்தை தமிழ்நாட்டுல சேர்த்து வச்சுட்டு ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜாதி மதம் எல்லாம் சொல்லி ஒரு ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஒண்ணு பண்றாங்க தெரியுமா? நம்ம தான் அதற்கு ஒரு எண்டு கார்டை போட்டு அனுப்பி வைக்கணும். எண்டு கார்டு போட வேண்டியது நம்ம தான். வேளாங்கண்ணில திருவிழா வந்தா அத்தனை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் படையெடுத்து போறாங்க வேளாங்கண்ணி மாதாவை பாக்குறதுக்கு. இந்துக்கள் கோவில்ல ஃபங்க்ஷன் வந்தா அத்தனை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அங்க போய் நிக்கிறாங்க. எல்லாருமே ஒன்னா இருக்கோங்க. ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் நீங்க எங்க பிஜேபி அப்படி சொல்லலைன்னா உனக்கு ஓட்டு கிடைக்காது. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க முடியாது. அதனால நீ போடக்கூடிய
உங்களுடைய வேஷம் மக்களை இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் பிரிக்கிறீங்க. மோடி ஆட்சி வந்தா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதிப்புனாங்க. எந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டுச்சு? அதுக்கு மாறா பாத்தீங்கன்னா அத்தனை இந்து கோவில்களை இடிக்கிறாங்க திமுக கவர்மெண்ட். அது சரியா? இந்து கோயில்களை இடிப்பது சரியா? நீ சொல்ற கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள். நீ நாட்டின் முதல்வர், மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அத்தனை மதங்களுக்கும் அத்தனை சமுதாயத்துக்குமான மக்களுக்கான தலைவனா இருக்கக்கூடிய நீ ஒரு கோவிலை இடிப்பதற்கு துணை போய் நிற்கிறிய. கோர்ட் ஆர்டர் வந்து அடுத்த செகண்டே நீ போய் இடிக்க நிற்கிறிய. நீ மக்களுக்கான ஆட்சியை செய்தியா, மத கலவரத்தை முன்னெடுக்கிறியா? அப்ப மத கலவரத்தை முன்னெடுப்பது பாஜகவா திமுகவா? திமுக முழுக்க முழுக்க மத கலவரத்தை தீர்மானித்து முன்னெடுத்து தமிழகத்தில் மக்களுக்கிடையே மத பிரிவினை ஏற்படுத்துவது திமுக. வெளிப்படையான உண்மை இது. நம்ம இங்க கன்னியாகுமரியில உட்கார்ந்து பேசுவோம். இதை தாண்டி மற்ற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அழுறாரு. பல வருஷங்களா எங்க வீட்டு பக்கத்துல இந்த முருகர் சிலையை எங்களுடைய குழந்தையாக பாவித்து நாங்கள் வழிபட்டு கொண்டு வைத்திருந்தோம். ஐயோ, எங்க குழந்தைய நீங்க எடுத்துட்டு போறீங்களேன்னு அந்த சிலையை எடுத்துட்டு போகும்போது, அந்த முருகப்பெருமானுடைய சிலையை எடுத்துட்டு போகும்போது அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர் இருக்குல்ல, இதற்கு இந்த 2026 தேர்தலில் இந்த டிஎம்கேயும் காங்கிரசும் நிச்சயம் பதில் சொல்லும் காலம் வந்தே தீரும். திருப்பரம் கொஞ்சம் மலையும், திருப்பரம் கொஞ்சத்திலே கோர்ட் ஆர்டர் பண்ணுது. நம்ம எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்னா முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம். ஸ்டேஷன்ல ரைட்டர் கம்ப்ளைண்ட் எழுதுவாரு, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாங்க. அதுல தீர்மானம் ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்ல பல வருஷம் கேஸ் நடக்கும். கோர்ட்ல சொல்லக்கூடியத கட்டுப்பட வேண்டியது நம்முடைய கடமை. இதுதான் ஜனநாயகம். கோர்ட் உத்தரவு போடுது, நீங்க கார்த்திகை தீபத்தை ஏற்றலாம். ஆனா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய காவல்துறை தீபம் ஏற்ற போனவங்களை கைது பண்ணுங்க. கோர்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு, தீபம் ஏற்றலாம். அக்கா கனிமொழி சொல்றது அது எல்லைக்கல். உனக்கு சலவக்கல்லே என்னன்னு தெரியாது, உனக்கு போய் எல்லைக்கல் வேற சொல்றாங்க பாருங்க. நமக்கு சலவைக்கல்லே தெரியாது. அந்த கோவில் வாசல்ல போய் ஒரு இஸ்லாமிய சகோதரன்கிட்ட பிரியாணி சாப்பிடுன்னு சொல்றீங்க. உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா? ஏன்னா படிச்சவளா? நீ மதிக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு மதத்தை மிதிக்காது. எல்லாருடைய மதங்களையும் நீ சமமா எதிர்பார்க்கணும். நீ ஒரு அரசியல் கட்சியில இருக்கேன்னா நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. அத்தனை பேருமே மக்கள், அத்தனை பேருமே ஒருத்தங்களுக்கும் ஒரு மனிதனிய உணர்வு இருக்கு, ஒரு மத வழிபாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு. அத்தனையும் பாதுகாக்க வேண்டியதுதான் ஒரு அரசியல்வாதியுடைய கடமையா இருக்கணும், ஒரு முதல்வரின் கடமையா இருக்கணும், ஒரு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய எம்எல்ஏவின் கடமையா இருக்கணும். இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் சொல்றாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் சொல்றாங்கல்ல. ஒருவர் தேர்தலையும் முத்தலா தடை சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய ஒரே தீபம் மோடிஜி அவர்கள். இந்த காங்கிரஸ் பப்புக்கு செய்ய முடிஞ்சா? இத செய்ய முடிஞ்சா? யார பார்த்து நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் சொல்றீங்க? எங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியத்துல ஒருவன் ஒரே நேரத்துல எத்தனை கொண்டாடி வேணாலும் கட்டி வச்சுக்கலாம், அடிச்சு துரத்திடுவான். கேட்கறதுக்கு நாதி கிடையாது, அந்த பெண்களுக்கு ஒரு ஆள் கிடையாது கேட்கறதுக்கு. இந்த முத்தலா தடை சட்டத்தை கொண்டு வந்த பிறகு ஒருவன் தன்னுடைய முதல் மனைவியின் அனுமதி இல்லாமல் இன்னொரு திருமணம் செய்ய முடியாது. அதையும் தாண்டி செய்யணும், நீ கோர்ட்ல லீகலா போய் கேஸ் கொடுத்து டிவோர்ஸ் வாங்கி உரிய மதிப்பீடு அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் ஆன பிறகுதான் இன்னொரு திருமணம் செய்ய முடியும். அப்படி பண்ணலன்னா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இன்னைக்கு அத்தனை இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருக்கும்? நம்ம புருஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினாலே நம்மளால ஏத்துக்க முடியாது. ஒரே வீட்டுல 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சு சுத்திட்டு இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய வலி எவ்வளவு ஆழமா இருந்தது. அந்த கண்ணீரை துடைத்த பெரும் தலைவராக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு, மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவரா? எப்படி எதிரானவர் நீ சொல்ற? நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம், இதெல்லாம் கேட்க மாட்டோம். தேர்தல் வந்துருச்சா, என் புருஷன் சொன்னாரு காங்கிரஸுக்கு ஓட்டு போடு, நான் ஓட்டு போட்டேன். எங்க அப்பா வழி வழியா பழக்கி விட்டாரு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுன்னு ஓட்டு போட்டேன். இந்த விளவங்கோடு
ஈரோடு மாதிரி மதிக்கட்ட மக்களை நான் பார்த்ததே கிடையாது. காங்கிரஸ்ல யாருக்குனாலும் ஓட்டு, அவன் படிச்சவனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், பிச்சைக்காரனா இருக்கட்டும், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கட்டும், யாருக்குனாலும் ஓட்டு. யாரை பார்த்து போட்டீங்க? காமராஜர் என்ற ஒரு பெரும் தலைவரை பார்த்துதான் காங்கிரசுக்காக இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்னா, மக்களே நீங்கள் முட்டாளாகி கொண்டு திரும்பவும் இந்த தற்கூரி திமுக காரனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்க காமராஜரே புறக்கணித்து ஒதுக்கிய கட்சிங்க இந்த இந்திரா காங்கிரஸ். காமராஜரே தன்னுடைய கடைசி தருவாயில இந்திரா காங்கிரஸ்லயே கிடையாது. காமராஜரை பார்த்து காமராஜர் யாருன்னு கேட்டது அந்த இந்திரா காந்தி. அந்த வம்சாவளிக்கு இன்னைக்கு நீங்க அவங்கள நம்பி ஓட்டு போடுறீங்கன்னா நம்ம தானே முட்டாள்? காமராஜரை தோற்கடித்தது யாரு? இன்னைக்கு பேசுறோம், ஒரு மனுஷன் இல்ல, உயிரோட இல்ல. அவருடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருந்தது. காமராஜரை போல ஒரு தலைவரை பார்க்க முடியல. அவர் தான் மக்களுக்காக செஞ்சாரு. பேசுறோம் உண்மை, அவர் தான் மக்களுக்காக செஞ்சாரு. அவரை தோற்கடித்த இந்த திமுக கும்பலுக்கு நீங்க எப்படிங்க ஓட்டு போடுவீங்க? இந்திரா காந்தியினுடைய காங்கிரசுக்கு நீங்க வாக்களிச்சாலே நீங்க காங்கிரஸ்ல பணியாற்றி காமராஜர் சொல்லக்கூடிய காமராஜரையே நீங்க இழிவுபடுத்துறீங்க. பாவங்க, அந்த மனுஷன் உயிரோட இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியும். இன்னைக்கு காமராஜரை நாம பேசுறதுக்கு காரணம் வீதி எங்கும் பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. அந்த காமராஜர்